கருப்பசாமி மறுபடியும் சென்னை போயிடுச்சுப்பா. சென்னை கடையும் மூடி விட்டுட்டோம், பசங்களும் கரை சேர்த்த முடியல. அதனால கருப்பசாமி நீ உட்காருப்ப கூப்பிட்றேன், பசங்களையும் கரை சேர்த்த முடியல. அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை வருது, கேஸில் ஜெயிக்க முடியல. இப்படி எல்லா பிரச்சனையும் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ வந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம ஒரு காலத்தில் ஒரு நல்ல லெவலாக வாழ்ந்துட்டோம். இப்போ வந்து நமக்கு ஒவ்வொன்றா தலைகுனிவு வர்றதுனால என்ன வழின்னு எனக்கு தெரியலப்பா. அப்படித்தாப்பா? அதனால் நீ என்ன பண்ணுற, 9 வீடு மடிப்பச்சு எடுக்கணும். எடுத்து எனக்கு பௌர்ணமிக்குள்ளே ஒரு நாள் கொண்டுட்டு வா. நீ போனதே உடனே வர முடியாது, அப்படித்தானே? நான் இப்போ அதைத்தான் சொன்னேன். பௌர்ணமிக்குள்ளே ஒரு நாள் எனக்கு கொண்டுட்டு வா. நான் வர்ற நாள் பார்த்து கொண்டுட்டு வா. நீ எதிர்பார்த்தது போல கருப்பசாமி அன்னையோட உனக்கு ஒரு தீர்ப்பு பண்ணி கொடுத்துறேன். 9 வீடு. சரியா? உனக்கு உடம்பு தொந்தரவு, உனக்கும் பிரச்சனை, பசங்க 2 பேர்த்தையும் கரை சேர்த்த முடியல, பேரனும் பேச மாட்டேன், அப்படியே இல்லையா? கடை போட்டுருக்குது, கடையும் இழுத்து மூடி வச்சிட்டேன். அதுதான் ஜெயிக்க முடியலன்ட்டேன். அதனால நான் கருப்பசாமி வந்து அது எல்லாமே இப்போ மாறி போச்சு. மேலே அப்பீல் பண்ணிடலாம்டா மோனே, பண்ணிடலாம். அதில் ஜெயிக்க வச்சிடறேன், நான் கவலைப்படாத. சொல்லு. 9 வீடு மடிப்பச்சு எடுத்துட்டு என்ன வந்து பாரு. அது இது அதுக்கு தான் சொன்னேன், எல்லாத்துக்குமே இழுத்து கதவை சாத்தின மாதிரி இப்போ இருக்குது. இப்போதைக்கு நீ எதுவுமே பேச வேணாம். உனக்கு நோய் நொடி இல்லாமல் இப்போ கனி கொடுக்குறேன். அதை கொண்டுட்டு போய் ஆளுக்கு ஒன்று பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. சரியா? வச்சுட்டு பௌர்ணமிக்குள்ளே என்னை வந்து பாரு. அதுக்குள்ளே உனக்கு நிரந்தர தீர்வு நான் பண்ணித்தரேன். ஒன்றை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. பௌர்ணமிக்கு மேலே உனக்கு எல்லா மாற்றத்தை கொடுத்துரும்போ. சரியா? கூடயே வரம்போப்பா. 33 வருஷமா இழுத்து பண்ண கேஸு இப்போ அதுக்கு தான் சொன்னேன், அப்பீல் பண்ண சொல்லியிருக்கேன். நீ அதுலெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் ஜெயிக்க வச்சு கொடுத்துறம்போ. நீ நான் சொன்ன மாதிரி 9 வீடு எடுத்துட்டு வா, நான் பண்ணித்தரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பத்தில் கோபி வச்சுப்பா. கோபி ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழிலா? சரிப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை சுற்றி பார்த்ததுல நானும் என் சகோதரனும் இப்போ அங்கே தான் இருக்கோம். அதனால் உனக்கு அப்பப்போ உன் கண்ணுக்கும் காதுக்கும் நினைவுக்கும் எட்டுற மாதிரி கொடுப்பேன். அப்படி கொடுத்தும் எனக்கு வறுமையில் இருக்கிற காரணம் என்ன, கஷ்டமாக இருக்குது. அதனால் வெளியில் சொல்லவும் முடியாமல் சொல்லாமல் இருக்கவும் முடியல. அதனால் நீ என்ன பண்ணுற, ஆடி 1 பிறக்க வரைக்கும் கஷ்டம் வரத்தான் செய்யும். உப்பம் என்ன பண்ணுற மகன், அப்போ கூப்பிட்டு வந்துருக்கணும்ல. அதான் நான் சொன்னேன், இந்த 1ஆம் தேதி பிறக்கட்டும், என் விசேஷம் முடியறதுக்குள்ளே ஒரு வேலை காட்டுவேன். ஆவணி பிறக்கும் போதே அதுக்குண்டான வழியும் காட்டி நீ நினச்சது போல் 4 பேத்துக்கு வேலை கொடுப்போம். அந்த மாற்றத்தை கருப்பை கொடுத்தே தீருவேன். அதில் எந்த மாற்றம் இல்லை. அல்லுனது தான். இந்தப்பா, இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம கேட்டது போல் அவனுக்கு போய் கேட்டு வந்தியா? அப்போ நீ இங்கேயே பாருப்பா. நீயா கேட்டாங்க போகலாமான்னு, அதனால போயிட்டு சரியில்லை, இங்கேயே பாரு, அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணி தரப்போ. 9 நாள் இல்லை, 5 நாள் தான் முடிஞ்சிருக்குது. சரியா? 15 நாளில் இன்னும் 10 நாள் மாற்றம் வரும். 10 நாள் உனக்கு மாற்றம் வந்து உனக்கு வேலைக்கு கூப்பிட்டு வேலைக்கு வர வச்சிடறேன். கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பத்ததுல ஜந்த உறுப்பா. கருப்பசாமி மறுபடி திண்டுக்கல் போயிடுச்சுப்பா. 2 பேர் போட்டி, ஆனால் அது 2மே ஆகாது. அதனால சொந்தத்தில் அமையுமா இல்லை விரத்தில் அமையுமா? அதனால விரத்தில் தூரத்து சொந்தம் தான். அதனால நெருங்கின சொந்தத்தில் வாய்ப்பு கிடையாது. அதனால வந்து ஒருத்தர் அவனாத்து கெட்ட பேர் உருவாக்கிடுவானா, அப்படி தானே? அந்த கெட்ட பேர் உருவாக்குறதுக்கு இல்லாமல் கருப்பசாமி அதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி, போய் காலில் விழுந்துட்டு வா, அதையும் சொல்கிறேன். நீ இருக்கிறதுலேருந்து வடக்க மட்டும் வேண்டாம். சரியா? அது வந்தால் யோசிச்சு பண்ணலாம். மற்ற 3 இடத்துலையுமே பார்க்கலாம். சரியா? எங்கே நான் பூர்வீகத்திலேருந்து சொல்கிறேன். வடக்க மட்டும் வேண்டாம், மற்ற 3 பக்கம் எது வந்தாலுமே பார்க்கலாம். பார்த்துட்டு உனக்கு பிடிச்சதுன்னா என்னை கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கணும். நான் தான் நீ சொல்லவே வேணான்ட்டு, அந்த 2 ஆகாதுன்னு நானே முடிவு பண்ணிட்டேன். நீயும் கூட உன்னோட மனைவியும் கூட முடிவு பண்ண, ஏதாவது ஒன்று கூட பார்த்துட்டு ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னா 2மே சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். சரியா? அதனால் என்ன குளறுபடி பண்ணி அவன் பேரை கெடுக்கணும்னு நினச்சான்னா அவன் லைஃப்பே கெடுத்துருவான். அதனால் நீ அதை பற்றிலாம் பயப்பட வேணாம். இந்தப்பா, எனக்கு நல்லபடியாக வரணும் அமையணும், நல்லபடியாக வேலை கிடைக்கணும், 4 பேர்த்து போல் மதிக்கிற மாதிரி உருவாக்கணும். 30 வருஷமா ஒரே வீட்டில் குடியிருக்க
பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அந்த வீட்லயே இருக்கலாம். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைப்பா. அந்த வீட்லயே வீட்லயே இருக்கலாம். இது ஒன்றை வந்து எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். ஒன்றை கருப்பசாமி வந்து அவனுக்கிட்ட எந்த இடைஞ்சல் இல்லாமல் என் பிள்ளையை காப்பாற்றி அவளை நல்லபடியாக நம்ம நினச்சது போல கருப்பசாமி நல்ல மாப்பிள்ளையை அமைச்சு கொடுத்து நீ திருமணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நீ வச்சுக்க. நீ என்ன பண்ணுற, யாருக்கிட்டும் எந்த இடைஞ்சல் வராமல் கருப்பசாமி தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பாங்கா வச்சுக்க. நீ கேட்டதோட உனக்கு தகுந்த மாதிரி நான் கருப்பன் தலையை பிடிச்சி விட்டு கொடையே வரம்பப்பா பூஜை ரூம்லயே வச்சிடலாம். தாராளமாக வச்சுக்கலாம். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் மகளை சம்மதிக்க வைக்கணுமா, மகளை சம்மதிக்க வைக்கணும். வெளியில் இருக்கிற பணமெல்லாம் வசூலாகணும். 3வது கணவரையும் கொஞ்சம் திருத்தி தரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ எதுக்கு வந்திருக்க? அதுக்கு தான் வந்திருக்க. அப்படின்னா போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதுக்கு முன்னாடி உடம்பு தொந்தரவு வேற பண்ணுதா இல்லையா? அதுதான் கிட்டவா. சரிப்பா. அதனால உடம்பு தொந்தரவையும் சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி வந்து நல்லபடியாக வாழ வச்சு பிள்ளைய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு அதே போல் கருப்பசாமி வந்து உன்னோட எதிர்பார்த்தது போலயே அதுக்கு தனியாக சொல்லணுமா? யாரோ ஒருத்தர் போய் ஆஃப் பண்ணுப்பா. நீ கேட்டது போலயே கருப்பசாமி வந்து உனக்கு நல்லபடியாக உனக்கு சம்மதிக்க வச்சு உடம்பு தொந்தரையும் சரி பண்ணி கணவரையும் கருப்பசாமி கெட்ட பழக்கத்திலேருந்து சரி பண்ணி கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுக்குறேன். ஒன்றை எல்லா மக்களும் சாப்பிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பாங்க வச்சுக்க. நான் கருப்பசாமி கூடவே வரம்போ. அடுத்த வாரத்தில் என்ன வந்து பாரு.